ஹே மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற சில்ட்ரன் சிட்டி தான் வந்திருக்கோம். பாருங்க, இதுதான் சில்ட்ரன் சிட்டி. பேக்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு. சில்ட்ரன் சிட்டி தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. சில்ட்ரன் சிட்டிக்குள்ளே போயிட்டு ஃபன் பண்ணலாம். இந்த சில்ட்ரன் சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பார்க்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுக்கு கிரியேட் பார்க்குள்ளே வரதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 5 dirhams கேட்பாங்க. ஸோ 5 dirhams சொன்னீங்கன்னா உள்ளே வந்து டால்ஃபின் ஷோ, பேர்டு ஷோ அது மாதிரிலாம் இருக்குது. அதுக்குள்ளேயே தான் வந்து சில்ட்ரன் சிட்டி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது சில்ட்ரன் சிட்டி அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஃபீஸு. டைமிங்கெல்லாம் அதில் தான் போட்டிருக்காங்க. ஒரு சில்ட்ரனுக்கு 10 dirhams, அடல்ட்டுக்கு வந்து 15 dirhams, ஃபேமிலி டிக்கெட் அப்படின்னா 40 dirhams, இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாக என்ட்ரி ஆயாச்சு. டிக்கெட்லாம் போட்டு டிக்கெட்லாம் எடுத்து உள்ள என்ட்ரி ஆயாச்சு. மேலெல்லாம் அப்படியே நல்லா டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான இது ஒன்று காட்ட போகிறோம். அதை பாருங்கள். இது தேர். அந்த காலத்தில் வந்து ராஜா ராணியெல்லாம் குதிரையில் கட்டிக்கிட்டு தேர் மாதிரி போவாங்கள்ல. ஸோ இந்த தேர் செம்மையாக இருக்குது பாருங்கள். டோன்ட் சிட் ஹியர்னு போட்டிருக்காங்க. யாரும் சிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி கிளாத்தில் எல்லாமே நிறையா பிள்ளைங்களுக்காக டிசைன்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. சில்ட்ரன் சிட்டியோட டிசைன் செஞ்சு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்கா? இதுதான் என்ட்ரன்ஸ். காமிக்கிறேன் பாருங்கள் என்ட்ரன்ஸ். இதுதான் 3D ஃபுல்லாக டிசைன் பண்ணி எல்லாமே தெர்மாக்கோல்ல வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே இருக்குங்க உள்ள. எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே இருக்குது. அதே மாதிரி பேக் சைடும் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் நல்லா இருந்துச்சு. பேக் சைடு, இது பேக் சைடு. ஃபஸ்ட்டு காமிச்சதோட ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்கல்ல. நல்லா பாருங்கள். அதில் வந்து டாலு, ஃபிஷ்ஷு, காரு, ட்ரீ, பூனைக்குட்டி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு வே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வந்து நேச்சுரல் சென்டர் அது மாதிரிலாம் இருக்கான். அதுதான் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வரணும். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரு பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால அந்தளவுக்கு கூட்டம் வரல. இனிமேல் தான் கூட்டம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சண்டே, ஸோ அதனால் நாளைக்கு கூட்டம் இருக்கும் அதிகமாக. இது நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளைங்க வந்து ஆர்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி செஞ்சு இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இதுவும் சின்ன பிள்ளைங்க வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ட் மாதிரி பாருங்க. இது கூட சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஏரியா எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃபேஸில் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. மீன்ஸ் வந்து ஃபேஸ் ஆர்ட்டுமாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க ஃபேஸ் ஆர்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் பாடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் ஸோ என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? ஹார்ட்டு, லிவரு, டிஎன்ஏ ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான கேம்ஸ் நிறையா இருக்குது. பார்த்தீங்களா? இது ஒரு கேம் விளையாடுறதுக்கு. ஹியூமன் பார்ட்ஸ்னு சொல்கிறதுக்குள்ள அதுக்குள்ள எல்லாமே வந்து ஹியூமன் பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு
இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் யுவர் பாடின்னு போட்டிருக்காங்க. நம்ம பாடியில் என்னென்ன பார்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்து இருக்குங்கிறதுக்காக ஒரு பிக்சர் மாதிரி போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் மைக்ரோஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. எப்படிலாம் யூஸ் பண்ணுறது யூஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிளானட்டோரியத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் பிளானட்டோரியம். இல்லை ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோ அலோட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணலாம். ஓகே, இதான் பிளானட்டோரியத்தோட ஸ்க்ரீன். இதுதான் மேலே பாரு, மேலே பாரு, மேலே பாரு, மேலே பாரு, மேலே பாரு, ஸ்டைல பாரு, ஸ்டைல பாரு, மேலே கை ஃப்ரீ பாரு, ஃப்ரீ பாரு, மேலே பாரு, மேலே 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 பாரு, மேலே பாரு. இது பிளானட்டோரியம்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கே பிளானட்டை பற்றி தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நாளும் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் டிஃப்ரெண்ட் ஷோஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப் இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தெரியுதா? உள்ளுக்குள்ளே பாருங்க, எல்லாம் தலைக்கீழே உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி ஃபுல்லாகவே. அந்த அளவுக்கு தெரியல. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் செக்ஷன் போட்டிருக்காங்க. ஸ்பேஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். Dear visitors, and science on this future will come next. If you would like to look at Housekeeping, please come to the reception. இது பிளானட்டோரியமோட ஷோஸ் எல்லாமே எப்பப்போ என்னென்ன ஷோ எத்தனை மணிக்கு. ஹலாஸ் ஸோ இது எப்படின்னா வந்து காட்டுக்குள்ளே எப்படி இருக்குங்கிற சவுண்டு தான் அது.
சவுண்ட் கேட்குதுங்களா உங்களுக்கு? பர்ஃபெக்ட் ஃபேமிலிஸ். ஏவி தியேட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தியேட்டரு. சும்மா பாறை இந்த மாதிரி வச்சு சூப்பராக பாறை, அப்படியே ரியல் பாறை மாதிரியே இருக்கு எல்லாமே. பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. தியேட்டர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, செம்மையா இருக்கு. Daddy. Daddy. You press this, brother, press this. இதெல்லாம் அரேபியனோட காஸ்டியூம்ஸா. ஸோ எமான்ஸ் அரேபி எப்படி போடுவாங்க, அதே மாதிரி துபாய்க்காரவங்க சவுதி அரேபியா, பாலஸ்தீன், சூடான், எகிப்த், மொராக்கோ அவங்கெல்லாம் எப்படி போடுவாங்கிறதுக்கான ட்ரெஸ்ஸோட டிசைன் தான் இது எல்லாமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையும் இதுதான் பிளாக் கோல்டு. ஸோ ஆயில் அதுதான் பிளாக் கோல்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பழைய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வளையல், கடுக்கன், ஸோ அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுக்குள்ள தோடு, கொலுசு அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம எல்லாமே முடிஞ்சு வெளில வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி துபாயிலேருந்து நீங்கள் என்னென்ன
வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக புதுசாக வீடியோ நான் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். See you, bye.